அழகான மாலை நேரத்துல உடலை ஓய்வுல போடாம உள்ளத்தை இலக்கியத்தை நோக்கி திருப்பி வைத்து அமர்ந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த மாலை வணக்கங்கள். சுமார் 7000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு மாபெரும் தர்ம யுத்தம், அதன் விளைவா வந்த இலக்கியம் தான் ராமாயணம். அதுல மக்கள் மனசை கவர்ந்த முக்கியமான 2 கதாபாத்திரங்கள் ராமர் மற்றும் ராவணன். ஆமாங்க, இன்னைக்கான தலைப்பு ராமாயணத்தில் சிறந்தது யார், ராமரா ராவணனா? அதை பத்தி வாதம் பண்றதுக்காக 2 அணிகள் வந்திருக்காங்க. இதுல இந்த பக்கம் ராமர் தான் சிறந்தவர் அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்காக சுதீபேலன், தீக்ஷனா, அப்புறம் ஜமலா சாஜி வந்திருக்காங்க. ராமர் என்னங்க ராமர், எங்க ஆளு ராவணன் தாங்க சிறந்தவர் அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்காக இந்த பக்கம் அவிஷ்ணா, செல்வஸ்மிதா, அப்புறம் கௌஷிக் வந்திருக்காங்க. நம்மளும் யார் சிறந்தவங்க அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக காலத்தை கடத்தாம டக்குன்னு ராமரணில இருந்து ஆரம்பிச்சிடலாம். ராமரணில இருந்து சுதீபேலனா ராமர் தான் சிறந்தவர் அப்படிங்கிறத பத்தி பேச அழைக்கிறேன். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கியதாக நன்றி என்று சொல்லி என் உரையை தொடங்குகிறேன். ராமன் எத்தனை ராமன் அடி, நல்லவர் வணங்கும் தேவன் அடி, ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம், நம்மின பேருக்கு ஏது பயம். இந்த பாடல் கண்ணதாசனால் எழுதப்பட்ட பாடல். நம் இந்திய தேசத்திலே ஆதிக்கவி ராமாயணம். அதனால் தன் ராமாயணத்தை எழுதியவர் வால்மீகி முனிவர். அவரை ஆதிக்கவி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்டால் ராமாயணத்தில் யார் சிறந்தவன தலைப்புடன் ராமன் தான் சிறந்தவன் என்று நான் பேச வந்துள்ளேன். ராமாயணத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் நேரமே பத்தாது. எவ்வளவு நேரம் தான் ஆகும்? நமக்கு கொடுத்தது 1/2 மணி நேரம் தான். சரி தலைவரே, நான் சீக்கிரம் பேசிக்கிட்டு கிளம்புகிறேன். சரி பேசுங்க. ராமன் அழகிலும் குணத்திலும் பண்பிலும் சிறந்தவன். அது மட்டுமல்ல, தன் தாய் தன்னில் அதிக பாசமும் மரியாதையும் வைத்திருக்கான். அதற்கு உதாரணமே 14 வருடம் வனவாசம் போக வேண்டும் என்று தன் தந்தை சொன்னவுடன் மறுபேரும் சொல்லாமல் உடனடியாக ராஜ்யத்தை விட்டு கிளம்பினார். இந்த குணம் யாருக்காவது எந்த தலைமுறைக்கார் வருமா? என்ன தலைவரே, நீங்க போவீங்களா? கொஞ்சம் கஷ்டம்தான்ப்பா. இப்ப எங்க காடு இருக்கு, நம்ம தான் அழிச்சிட்டோமே. அது மட்டுமல்ல, ஜாதி மதம் பேதமின்றி எல்லோரோடும் பலவர் அவர். காட்டில் இருக்கும் செய்தி கேட்டு தன் மீது அன்பு கொண்டு காண வந்த மீனவ கூட்ட தலைவனான குகனை தன்னுடன் பிறவார சகோதரனை ஏற்றுக்கொண்டு உன்னுடன் சேர்த்து இன்று முதல் என் தந்தைக்கு 5 புத்தகங்கள் கூறியது மிகையாகாது. இதைவிட வேறு என்ன ஆதாரம் வேணும்? எனவே ராமனே ராமாயணத்தில் சிறந்தவன் என்று பேச வாய்ப்பளித்த நடுவருக்கும் என் பேச்சை கேட்ட அனைவருக்கும் என் நன்றி வணக்கம். இப்போ பேசின சுதீப், ராமர் தன்னோட தாய் தந்தைக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சிருந்தாங்கிறத ரொம்ப அழகா சொன்னாங்க. ராமனை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்களே, எங்க ராவணன் என்ன குறைஞ்சவங்களா அப்படிங்கிறத பத்தி அப்படின்னு பேசுறதுக்காக அவிஷ்ணா காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க அவிஷ்ணா. வணக்கம். தென் திசை பார்க்கிறேன் என் சேவன் என்ற சிந்தனை எல்லாம் தோள்கள் எல்லாம் பூரிக்கதடா. அன்றிலிருந்த இலங்கையினை ஆண்ட மரத்தமிழன் எங்கள் ராவணன் என்றார் பாரதியார். ராவணன் பெரும் சபத்தன், வாஞ்சோடு பிரதிகளை போற்றும் கொச்சன் எங்கள் ராவன். 10 தலைகள் மட்டுமல்ல 10 கலைகளில் சிறந்தவர். தலைக்கு ஒரு கலை என பாடல், ஆடல், இசை, கட்டிடம், சோதிடம், மருத்துவம், சமையல், வானில் சாஸ்திரம், சித்த மருத்துவம், போர் என அனைத்திலும் சிறந்தவர் எங்கள் ராவ். இசைக்கலையில் சிவனை மகிழ்ச்சிப்படுத்த தன் கையிலுள்ள நரம்பை அறுத்து வெளியே எடுத்து அதன் மூலம் சமகானம் இசை இசைந்து சிவனை மகிழ்ச்சிப்படுத்தி ஈஸ்வரன் என்ற பட்டத்தை வாங்கியவர். அடடா, கேட்கவே புல்லரிக்கிறதே. ராமாயணத்தில் ராவணனின் வீழ்த்திய பிறகு ராமர் ராவணனின் வீரத்தை போட்டு ராவணனின் பாதங்களில் பணிந்து தனக்கு போர் யுத்திகளையும் புரியும் கலையும் போதிக்கும்படி கேட்டு கொள்கிறார். அவர் கேட்டது கூட பெரிதல்ல, அதை ஏற்று ராவணன் போதிக்கிறாள் அல்லவா, அதுவே சிறந்த மனிதன் என்பதை தவிர வேறென்ன ஆதாரம் வேண்டும்? உண்மை. எனவே அப்படிப்பட்ட சிறந்த வீரனை சிறந்தவர் என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம். இப்போ பேசின அவிஷ்ணா ராவணனோட கலை திறமைகளை பத்தி ரொம்ப அழகா சொன்னாங்க. இதுக்கு எப்படி பதில் சொல்ல போறாங்க தீக்ஷனா? வாங்க தீக்ஷனா.
வணக்கம். பட்டிமன்றத்தின் தலைவரே, பண்பானவரே, அழகான பெண்களுக்கெல்லாம் அண்ணனே, படிப்படியா தூக்குனீங்களே, இப்ப கீழே போட்டீங்க நினைச்சேன். நான் ராமரை பற்றி பேச வந்துள்ளேன். ராவணன் 10 கலைகளில் சிறந்தவர். எங்கள் ராமரோ 16 குணங்கள் கொண்டவர். தன் மனைவியை தவிர வாழ்நாளில் வேறு எந்த பெண்ணையும் நினைவில் நினைக்காதவர். அதனால் அவரை ஜானகி ராமன் என்போம். பாருங்கள், பல 1000 வருடத்திற்கு முன்னாடியே தன் மனைவி பேரை தன் பேருக்கு முன்னால் சேர்த்து சீதாராமன் ஜானகிராமன் என்று சம உரிமை கொடுத்தவர். அவர் அப்போதே தாழ்வுகளை அகற்றிய முற்போக்குவாதி எங்கள் ராமர். இத்தனை வருடம் கழித்தும் இன்று பெண்களுக்கு உரிமை கேட்டு கொண்டிருக்கிறோம். அவர் அப்போதே அதை கொடுத்தவர். இப்போது பெண்களை முன்னிலைப்படுத்துவதில் தயக்கம் இருக்கிறது அல்லவா தலைவரே? அப்படிலாம் சொல்ல முடியாது, இருந்தாலும் பொதுவா சொல்லலாம். ஒத்துக்கொள்ளுங்கள். சரி, தலைப்புக்கு வாங்க. தலைக்கணம் அற்றவர், பண்பில் சிறந்தவர், நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர், உடன் பிறந்தவர்களை மதிப்பவர், தாய் தந்தை மீது உயிரை வைத்திருப்பவர் எங்கள் ராமர். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு கீழ்ப்படிந்தவர் எங்கள் ராமர். அதனால் எங்கள் ராமரே சிறந்தவர் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. இப்போ பேசின தீக்ஷனா, ராமர் தன்னோட மனைவிக்கு அந்த காலத்திலேயே என்னென்ன உரிமையெல்லாம் கொடுத்தாங்கங்கிறத ரொம்ப அழகா சொன்னாங்க. வாங்கம்மா செல்வஸ்மிதா. வணக்கம் ஐயா. நடுவர் அவர்களே, நமக்கு சொல்லப்பட்ட வரலாறு என்பது வேறு. அதன்படி ராமன் சிறந்தவன் போல் சித்தரிக்கப்பட்டுள்ளார் என்பதே உண்மை. எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. அதுக்கு தானம்மா இங்க உட்காந்துருக்கேன், சொல்லுங்க. எங்கிருந்தோ வந்த ராமன் வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் உள்ள பிரச்சனையில் சுக்ரீவனை ஆதரித்து வாலியை தந்திரமாக கொள்கிறான். இதே வழிமுறையில்தான் ராவணனுக்கும் அவர் தம்பி விபீஷ்டனுக்கும் உள்ள சண்டையில் கையாளுகிறான். போரில் ராமர் வென்றது போல வரலாறு இருந்தாலும் போரில் உண்மையில் வென்றது ராவணனே. மொத்தத்துல ராமன் சூழ்ச்சியானவன் என்பது எனக்கு புரியுது. உங்களுக்கு புரியுதா? சொல்லுங்க. அதாவது ஒரு படம் எடுக்கிறோம்னா அதுல ஒருத்தரை ஹீரோவா காட்டுறதுக்காகவே இன்னொரு வில்லன் தேவைப்படுறான். இதே வேலை தான் ராமாயணத்திலும் நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க ராமரை ஹீரோவா காட்டுறதுக்காக ராவணனை வில்லனாக்கிட்டீங்க. கலை வடிவத்தின் தலை சிறந்தவன், திசையெட்டும் புகழ் பெற்றவன் எங்கள் ராவணன். ஆகவே ராவணனே சிறந்த தலைவன் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. இப்போ பேசினவங்க ராமாயணத்துல ராமரை ஹீரோவாகவும் நல்லா இருந்த ராவணனை வில்லனாகவும் காட்டிட்டாங்க. ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. ராமர் எப்பவுமே எங்களுக்கு ஹீரோ தான் அப்படிங்கிறதுக்கு வாதாட ஜமிலா சாஜி வாங்க. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும், எங்களுக்காக தீர்ப்பு சொல்ல அமர்ந்திருக்கும் நடுவரவர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம். பாரத தேசத்தின் உயிர் சொல்லானவன், இன்றைக்கும் அரசியலில் ஆதாரமானவன், கண்மூடும் வேளையில் காந்தி மந்திரமாய் உச்சரித்தவன், காந்தி தேசத்தில் கடவுளானவன் எங்கள் ராமன். கார் உள்ள மட்டும், கடல் நீர் உள்ள மட்டும் ராமன் என்ற நாயகன் இந்த உலகத்தில் நீடித்திருப்பதற்கு எது காரணம்? எடுத்தது கண்டனர், இட்டது கேட்டார் என்கிற திறமா, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்கிற காதல் உணர்வா, பகை முடித்த போர் என்கிற திறனா? எது காரணம்? தன் தந்தைக்கு 60,000 மனைவிகள் இருந்தும் அந்த புறம் எந்த புறம் என்று தெரியாமல் வாழ்ந்ததே எங்கள் ராமனின் சிறப்பு. அடேங்கப்பா, கைத்தட்டலாம். அருமையான உரை. அவன் அழகை கூற வரிகளே இல்லை. மையோ மரகதமோ மரிகடலோ மலைமுகிலோ, ஐயோ அவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் என்கிற அழகா. அவன் தந்தை சொல் கேட்ட நல்ல தனையன், தம்பிகளை வழி நடத்திய நல்ல தமையன், ஒருயில் ஒருவில் ஒரு சொல் என்று பாடறிந்து ஒழுகியதால் அவன் பண்பாட்டு நாயகன். நடுவரவர்களே, ராமன் ஏன் வணக்கத்திற்குரியவன்? எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு மட்டுமல்ல, எப்படி ஆள வேண்டும் என்பதற்கும் இந்த தேசத்தில் எங்கள் ராமன் தான் உதாரணம். சிறுபான்மை பெரும்பான்மை போன்ற சிக்கல் என்றைக்கோ வரும் என்று அன்றைக்கே ஒரு தீர்வை தந்திருக்கிறார் எங்கள் ராமன். அது அவன் அரியணை ஏறியதால் மட்டுமல்ல, அரியணையை துறந்ததால் தான். தன்னால் வீழ்த்தப்பட்ட வாலியின் மகனுக்கு உயிர் துணையாக நின்றிருக்கிறான். போர்க்களத்தில் நிராயுதபாணியாக நின்ற ராவணனிடம் இன்று போய் நாளை வா என்று கூறியிருக்கிறான் என்றால் அவன் பகைவனை வீழ்த்துவதை விட பகையை வீழ்த்த வேண்டும் என்று எண்ணிருக்கிறான். அவன் அகிம்சையின் நாயகன். அரியணையை துறந்து அல்லும் பகலும் அகிம்சையை போதித்து தங்கள் நாட்டுக்காக விடுதலை வாங்கி தந்த காந்தியின்
தலைவன் ராமன் என்றால் அந்த ராமனால் எங்களுக்கு எந்த அநீதியும் நிகழாது. எனவே எங்கள் அணிக்காக தீர்ப்பு கூறுவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் என் உரை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பவே தீர்ப்பை சொன்னது மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் ராவணன் அணியில் ஒருத்தங்க பாக்கி இருக்காங்கல்ல, கௌஷிக் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று ராவணனை சிறந்தவன் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். 10 தலைகள் கொண்டவன், சீதையை தூக்கி சென்றவன், ராமரால் கொல்லப்பட்டவன் என்ற 3 வரிக்குள் என் வரலாற்றை முடித்து காட்டுபவர்களே, நான் ராவணன் ராணவேஸ்வரன் பேசுகிறேன். என் உயரத்தை சொல்வதற்கு ராவண காவியம் எதற்கு? கம்பர் பாணியில் இருந்து பேசி காட்டுகிறேன். ராமர் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்னவா? ராவண ராஜ்யம் தெரியுமா? ராவண கோட்டை சுவற்றை தாண்டுவதற்கு வெளிச்சம் காற்று மட்டுமல்ல, காலன் கூட நடுங்குவான். சொன்னது யார்? நான் கிடையாது தலைவரே. யாருப்பா சொன்னது? எதிராளி ஹனுமான் தான். ஹனுமானே சொல்லிட்டாரா? ராவணன் நகரத்தை சுத்தம் செய்தது அவர் வென்ற தேவாதி தேவர்கள். ஆனால் பாவம் எம் மக்கள். கொண்டாட்டம் என்றால் என்ன என்பதே தெரியாது. காரணம், உலகத்தில் கவலை என்பது இருப்பது தெரிந்தால் தானே கொண்டாட்டத்தை உணர முடியும். இசை பாடல் மட்டும் கேட்டு கேட்டு பழகிய எம் மக்களுக்கு ஒரு நாளும் அழுகையும் புலம்பலும் என்ன என்பதே தெரியாது. சிவன் பக்தன் ராவணன் காண முயலேது அம்பு அவருடையது கிடையாது. யானை பிழைத்தவள் ஏய்ந்தவன் அந்த ராவணன். ஐயா நடுவரவர்களே, இவ்வளவு நேரம் புராணத்தையே பேசிட்டோம். நடைமுறையில் 4 கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். நானாயா சொல்லணும்? எதிரணி சொல்லுவாங்க. அவர்களைத்தான் கேட்கிறேன். ராமர் நல்லவர், ராமர் வல்லவன் அப்படின்னு சொல்றீங்களே, சீதையை தொட்டால் தலை சிதற விடுன்னு சொல்றீங்க. அப்போ ராவணன் தலை சிதறவே இல்லையே, அப்புறம் ஏன் சீதையை தீக்குளிக்க சொன்னீங்க? சரி, அதை விடுங்க. ராமர் ஹனுமான் உதவியுடன் வானர கூட்டத்தை வைத்துக்கொண்டு கடல் வழியா பாலம் போட்டு மாசக்கணக்காக சீதையை மீட்டு போனாங்க. அப்ப எங்காளி எப்படி சீதை அங்கிருந்து இங்க தூக்கிட்டு வந்தாங்க? அப்போ உங்க ஆளு பெருசா எங்க ஆளு பெருசா? பெரிய ஆளாதான் இருப்பாரோ ராவணன். சரிதான். வருஷம் வருஷம் ராம நவமின்னு ஒரு நாள் கொண்டாடுறீங்க. சரி, கொண்டாடுங்க. அப்ப என்ன பண்றீங்க? 10 தலையோடு ஒரு ராவண பொம்மையை நிற்பாட்டி 100 அடி தூரத்திலிருந்து அம்பெய்றீங்க. ஏன், பக்கத்தில் வர வேண்டியதானே? பொம்மையில கூட எவ்வளவு பயங்காட்டி வச்சிருக்கோம். அதான் ராவணன். அது சீதையை ராவணன் தூக்கி வந்தது தவறு என்றால், ராவணன் தவத்தை கிளைக்க அவன் மனைவிய ராமர் கடத்தி வச்சிருந்தாரே, அது சரியா? எந்த கடவுளாவது அப்படி செய்வாரா? அதுவும் தவறுதான். அன்று ராவணன் வாழ்ந்தபோது அவருடைய முகம் எவ்வளவு பிரகாசமாக இருந்ததோ அதை விட 3 மடங்கு அவர் செத்து தரையில் கிடந்த போது பிரகாசமாக இருந்தது. இதற்கு உங்கள் நேரில் பார்த்த ராமனே சாட்சி. ஒருபோதும் இந்தியாவில் இதிகாசங்களில் ராவணன் போன்ற எதிர்பாத்திரம் எழுதும் கிடையாது, எழுதவும் முடியாது. ஒரு நாளும் ராவணன் இழக்கத்தக்கவன் அல்ல. இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி அவன் கோயில் கட்டி வணங்கத்தக்கவன். அவனை சிறந்தவன் என ஆணித்தரமாக கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 2 கதாபாத்திரத்தை பத்தி பேசின மாணவர்களும் நல்லா தெளிவா பேசினாங்க. அதை பத்தி சிறப்பாகவும் அழகாகவும் நுணுக்கமாகவும் அதை பத்தி நல்லா தெளிவா பேசினாங்க. 2 கதாபாத்திரத்தோட பண்புகளையும் இப்போ ஒப்பிட்டு பார்த்தாச்சு. இதுல ராவணன் எடுத்துக்குவோமே. ராவணன் தன்னைத்தானே வியந்ததுல எந்த ஒரு தப்பும் இல்லை. ஏன்னா அவர் வாங்கின வரம் அப்படி. சும்மா ஒரு ராஜாவா இருந்து சிவன் கிட்டையும் பிரம்மா கிட்டையும் வர வாங்குறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன், நம்மளே எடுத்துக்குவோமே. எத்தனை பேர் நான் யார் தெரியுமான்னு சொல்லிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. கடைசி வரைக்கும் யாருன்னே சொல்ல மாட்டாங்க. என்கிட்ட ஒருத்தன் வந்து சொல்கிறான், என் ஆஃபீஸில் யாராவது தண்ணி குடிக்கணும்னா கூட என்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னா. நான் பயந்துட்டேன். பெரிய ஆஃபீஸராக இருப்பாரோன்னு நினச்சி போய், சார் என்ன சார் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டேன். பியூன்னு சொன்னாருங்க. யாராவது தண்ணி கேட்டால் குடிப்பாங்க அப்படின்னாரு. பார்த்தீங்களா, நமக்கே இவ்வளோ இருக்கும்போது லங்கை ஆண்ட லங்கேஸ்வரனுக்கு எவ்வளோ தலகணம் இருக்கும். சரி, ராவணன் செஞ்சது தப்பு தான். ஆனால் அதுக்கு காரணம் என்ன? தன்னை அழிக்கிறதுக்கு யாருமே இல்லைங்கிற கர்வத்தாலையும் திமிராலையும் தான். இப்போ ராவணனுக்கும் உள்ள வேற்றுமை என்னன்னா, ராமர் தன்னோட எதிரியை கூட நண்பராக்கி அவர்கிட்ட இருந்து வேலை வாங்கிடுவாங்க. ஆனால் ராவணன் தன்னோட நண்பனை கூட எதிரியாக்கிடுவார். அது அவர் தோல்விக்கு காரணமாக கூட இருந்துச்சு. சரி, ராவணன் செஞ்சது தப்பு தான். ஆனால் ராவணனோட மனைவியை ராமர் கடத்தி ராவணனோட தவத்தை கலைச்சது அதை விட தப்பு. என்னதான் தவம் நின்னா நம்மளோட உயிர் போயிரும் தெரிஞ்சாலும் தன்னோட தவத்தை கலைச்சிட்டு போனது ஒரு வீரன்தான்.
எனவே வீரத்திலையும் சரி குணத்திலையும் சரி ராமரும் ராவணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்ல முடியாது. எனவே கம்பர் எழுதிய ராமாயணத்தில் ராமரும் சரி ராவணனும் சரி சமமானவர்களே என்று தீர்ப்பளித்து என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அமைதி காத்து கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.